இந்த பொண்ணோட அப்பா தன்னோட பொண்ணோட வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணை பார்க்க வந்திருக்காரு. அப்ப அந்த பொண்ணு தன்னோட அப்பாவுக்காக ஆசையா சமையல் பண்ணி சாப்பாடு போட்டு கொடுக்குறா. அப்ப அந்த அப்பாவும் அந்த தட்டுல இருக்க சிக்கன் எடுத்து வாயில வைக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணோட மாமியாரும் ஓடி வந்து அந்த அப்பா சாப்பிட்ட அந்த சிக்கனை புடுங்கி அந்த தட்டுல போடுறாங்க. அப்படி போட்டு அந்த அம்மாவும் பாத்தீங்கன்னா அந்த அப்பாவை பார்த்து கேக்குறாங்க, இது உங்க அப்பா விட்டு சொத்தா, உனக்கு சாப்பிட சிக்கன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவை பார்த்து திட்டுறாங்க. அப்ப அந்த மருமகளும் மாமியாரை பார்த்து, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு என்ன பார்க்க வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பெத்த பிள்ளையா ஒரு வாய் சாப்பாடு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லி மாமியாரை பார்த்து கேக்குறா. அப்ப அந்த அப்பாவும் பொண்ணை பார்த்து சொல்றாரு, சரி விடுமா, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த சிக்கனை வந்து சாப்பிட எடுத்திருக்க கூடாது, இங்க இருக்க ரசமும் சோறையும் தான் நான் வந்து சாப்பிட்டு இருக்கணும், என்னால உனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டேனே அப்படின்னு பொண்ணை பார்த்து சொல்றாரு. இத கேட்ட அந்த மாமியாரும் அந்த அப்பாவை பார்த்து, நீ நடிச்சது போதும், இங்க இருந்து கிளம்புற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு மருமகளை பார்த்து, அப்பாவும் பொண்ணு சேர்ந்து என் பையனோட பணத்தை அழிக்க பாக்குறீங்களா, ஒழுங்கு மரியாதையா அப்பனை இங்க இருந்து அனுப்பி வச்சிருன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மருமகளை அந்த மாமியாரை பார்த்து, உங்க பையனை எனக்கு திருமணம் பண்ணி வைக்கும் போது சொத்து பணம் எல்லாத்தையும் தந்து தான் என்னோட அப்பா இந்த வீட்டுக்கு என்ன அனுப்பி வச்சாரு. இப்ப இத்தனை வருஷம் கழிச்சு என்ன பார்க்க வந்த என்னோட அப்பாவுக்கு ஒரு வாய் சோறு போட எனக்கு உரிமை இல்லையா அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மாமியாரை பார்த்து கேட்கிறான். அந்த அப்பாவும் அந்த மாமியாரை பார்த்து, என் பொண்ணு எனக்காக ஏதோ தெரியாம பேசிட்டா, அவளை வந்து மன்னிச்சுக்கங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைய கழுவிட்டு தன்னோட பொண்ணை பார்த்து சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாம இருமா, மாமியாரோட சண்டை போடாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போகும்போது அந்த மாமியார அந்த அப்பா பொண்ணுக்காக வாங்கிட்டு வந்த அந்த காய்கறி பைய எடுத்து அந்த அப்பா கிட்ட வீசுறாங்க. அப்படி வீசிட்டு அந்த அப்பா பார்த்து, நீ வாங்கிட்டு வந்த பொருளை நீனே எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்பாவும் வேற வழி இல்லாம தன்னோட பொண்ணு அந்த வீட்டுல நிம்மதியா வாழணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த காய்கறி பைய கையில எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வராரு. உங்கள யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.